கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு சில நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த 30வது தேதியில் நாம் நிற்கிறோம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த 30ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்ததான ஜீவன், கர்த்தர் கொடுத்ததான நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த நாளில் கூட தேன்துளிக்காக ஒரு சிறப்பு சிந்தனையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நாம் கடந்து வந்த பாதையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக பார்க்கின்ற வேளையில் நாம் பல காரியங்களில் தவறி இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நடக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஆண்டவருடைய கரத்தை பிடிக்காமல், அவர் நம்மை பிடிக்கும் பொழுது கூட அவருடைய கரத்தை பிடிக்காமல் அநேக தடவை நடந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நமக்கு அநேக குறைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்தது. அதற்கான காரணங்களை யோசித்து பார்க்கின்ற வேளையில் ஒரு சில காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசியில் சில காரியங்களை சீர்தூக்கி நாம் எப்படியாக கடந்து வந்தோம், நம்ம என்னென்ன காரியங்களிலே தவறினோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து அதை நாம் சரி செய்து கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தாவீது ராஜா 19வது சங்கீதத்தில் 12, 13, 14 வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார். 12வது வசனத்தில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், எங்களை அல்ல என்னை நீங்களாக்கும் என்று தாவீது ராஜா கேட்கிறார். மறைவான பிழைகள், தன் பிழைகளை உணர்கிறவன், மறைவான குற்றம், இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக நாம் மறைவாக செய்த பல காரியங்களை இந்த நாளிலே ஒரு திரைப்படம் போல நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அவைகளை எல்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது. ஆகவே நாம் இதை சரி செய்து கொண்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போம். அதோடு கூட 13வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். எப்படி என்று சொன்னால், துணிகரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான சில காரியங்களில் ஈடுபடுகின்ற வேளையில் துணிகரம் வருகிறது. இதை செய்தால் என்ன, இது கர்த்தருக்கு தெரியாதா, இதை நான் செய்யும் பொழுது அவர் என்னை மன்னித்து விடுவார் என்று நாம் அதை லகுவாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்து சென்று விடுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான துணிகரங்கள் வருகிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான துணிகரங்கள் இருந்தது. அநேக காரியங்களிலே அவன் செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட துணிகரமான காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும். அது விலக்கி அவர் காக்க அவரிடத்தில் கிருபையை நாம் கேட்க வேண்டும். அது ஆண்டு கொள்ளாதபடிக்கு நாம் தப்பித்து கொள்ள ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அதன் பின்பு சொன்னாங்க, அப்பொழுதுதான் நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாக இருப்பேன். நான் உத்தமனாக வேண்டும், பெரும்பாதகம் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னால் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே இந்த சிந்தனையை நாம் வைத்து நாம் தொடர்ந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தாவீது ராஜாவுக்கு வந்ததான இந்த வார்த்தை எங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே கிடைக்க பெற்றதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.